வணக்கம். நம்முடைய இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா, பணி நிமித்தமாகவோ பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருபவர்களுக்காகவோ வெளியில் சென்று வரும் தினமும் பேருந்தில் பயணம் செய்துட்டு டூ வீலரில் பயணம் செய்துட்டு வர்றவங்களுக்கான ஒரு பதிவு. அதாவது டோட்டலாகவே வீட்டை விட்டு டெய்லி வெளியில் போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளார வராங்க. ஓகே, அவங்களுக்காக என்ன பதிவு இது அப்படிங்கும்போது இதுவும் ஒரு சுகாதார பதிவு தான். இதில் என்ன ஃபஸ்ட்டு எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அதாவது தலை தாங்க ஃபஸ்ட்டு. நம்மளுடைய முக அமைப்பு இது எல்லாத்துக்குமே டோட்டல் தலை தான் இல்லையா? தலை, முகம், இந்த டோட்டல் ஃபேஸ் கட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், இந்த ஹேர் பார்ப்போம், முடியை பார்ப்போம். இதில் எப்படி என்னென்ன பாதிப்புகள் வருதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெய்லி அந்த வெளியில் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை விட வெளியில் சென்று வருபவர்களுக்கு இந்த பொல்யூஷனால் ஏற்படுகிற பாதிப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபேஸில் ஆயிலி ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது. இந்த 3 விதமான தோல் அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த 3 விதமான இதில் இந்த ஆயிலி ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு அந்த அந்த பொல்யூஷன், அந்த தூசி பாதிப்பு ஜாஸ்தி, அப்படியே படிஞ்சிடும் முகத்தில். அதே போல் தலையிலையும் நிறைய படிஞ்சிடும். அதற்காகத்தான் ஒரு விஷயம் வலியுறுத்துகிறேன்னா, டெய்லி வெளியில் போகிற பிள்ளைகள் முன்னாடியெல்லாம் ஜடை பின்னி போட்டு போவாங்க, லாங் ஹேர் இருக்கும். பட் இப்போ ஷார்ட் ஹேர் தான், அதை போன் டெயில் கட்டிக்கிறாங்க, விரித்து போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய பொல்யூஷன் உள்ளே போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தூசிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ஆம்பளை பிள்ளைகளுக்கு தவிர்க்க முடியாதுங்க. பட் ஆம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, டெய்லி வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்போது டெய்லி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதோட இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிற அந்த தேங்காய் எண்ணெயே தேங்காய் எண்ணெயை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம உள்ளே போகலாம். பட் அது அந்த தேங்காய் எண்ணெயிலே நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, தலை டெய்லி வாஷ் பண்ணணும். அந்த தலையை சுத்தமாக அந்த அந்த மைல்டாக அந்த தூசி மயிர்கால்களில் போய் படிஞ்சு முடி உதிர்வு அதிகப்படுத்துது. அந்த வெளியில் போய்ட்டு டூ வீலரில் போயிட்டு வரவங்களுக்கு நிறைய பாதிப்பு. அந்த டூ வீலரில் இப்போ ஹெல்மெட் வேறு போட்டுட்டு போகிறோம் இல்லைங்களா? அந்த ஹெல்மெட் போட்டுட்டு போகிறப்போ இன்னும் அப்படியே அடைஞ்சு போய் அந்த என்ன சொல்லலாம், ஒரு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளார அந்த ஹேர் அந்த தலையினுடைய மேற்பரப்பை வச்ச மாதிரியான ஒரு சூழல். அப்போது நிறைய ஹேர் ஃபால், அதாவது முடி நிறைய கொட்டும். அதை சொட்டை விழுந்துடும் முன்பக்கம். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹேருக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும். அதுக்குன்னு போய் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேணாம். வீட்டிலையே நார்மலாக என்ன பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். டெய்லி 1 out ஒரு நாளைக்கு அப்படி வச்சுக்கோங்க. அதாவது சளித்தொல்லை இருப்பவர்கள் ஹாட் வாட்டரில் தலை அலசிங்க. அது மாதிரி உச்சந்தலையில் தூக்கி தண்ணி ஊற்றாமல் இப்படி குனிஞ்சி அலசினாக்க ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. அப்போ லெமன் இருக்குது இல்லையா? அந்த லெமனை நறுக்கிட்டு நல்லா அழுத்தி தலை பூரா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கணும். அப்போது அது கிருமியும் கண்ட்ரோல் ஆகும், பொல்யூஷனும் சரியாகும். அதே மாதிரி தயிர், குளிக்காத தயிர் தேய்ச்சி தலையில் நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி அலசுங்க. இது பயிர்களுக்கு உரமிடுவது போல் இது தலையில் உள்ள ஹேருக்கு உரம். தயிர் தேய்ச்சி குளிக்கிறது. அதே பியூராக இந்த எருமை தயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. எருமை மாட்டு பால்லேருந்து இந்த தயிர் உரை குத்தி அந்த தயிரில் தேய்க்கும் போது முடி ரொம்ப நல்லா அடர்த்தியாக வளரும். தயிர் தேய்ச்சி குளிங்க. அடுத்தது அந்த தலையிலேருந்து அடுத்ததாக ஃபேஸ்க்கு வாங்க. அதே இந்த ஜென்ஸுக்கு இப்போ தாடி வச்சுக்கிறாங்க நிறைய. அது ஸ்டைலாக ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த தாடியிலையும் நிறைய பொல்யூஷன் சேரும். நீங்கள் தலைமுடிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை அந்த தாடிங்கிற விஷயத்துக்கும், தாடி, மீசை, புருவம், இவை அதாவது ரோமங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அங்கெல்லாம் கிருமிகள் உட்காந்துட்டு நிறைய பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ அதற்கான ஒரு விஷயம், ஒரு பால் 2 ஸ்பூன், தக்காளி பழம் இருக்கு இல்லையா? அந்த தக்காளி பழம் ஒரு 1/2 பழம் வெட்டி எடுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு 1/2 எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சு விட்டுக்குங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டு
அதை வந்து நல்லா ஃபேஸ், காது, ஆண்களும் பெண்களும் இருபாலருக்குமே நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல சில பேருக்கு வந்து அந்த தக்காளி ஒத்துக்காது சில பேருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். அந்த லைட்டாக அப்படி நம்மன்னு அரிக்கிற மாதிரி பண்ணோம். என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, ஒன்றும் பண்ணலை அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா தடவி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து குளிச்சுடுங்க. அப்போது வந்து அந்த ஃபேஸ் கட்டில் உள்ள அந்த டஸ்ட்டு, அந்த பொல்யூஷனால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு எல்லாமே அதில் க்ளீன் ஆகிடும். இது வந்து ஒரு கிளென்சர் மாதிரி பயன்படுத்தலாம். எதுவுமே இல்லைன்னா கூட பால் இருக்குது இல்லையா, அந்த பாலை வந்து பஞ்சில் நனைச்சிட்டு நல்லா அழுத்தி முகத்தை துடைச்சாலே அது வந்து கிளென்சிங். அதுக்காக போய் நீங்கள் கிளென்சிங் மில்க்லாம் வாங்க வேண்டியது, அந்த காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியதில்லை. அந்த பாலில், நம்ம வீட்டில் உள்ள பாலையே பஞ்சிலையோ துணியிலையோ நனைச்சி வச்சு நல்லா தொடச்சி அழுத்தி தொடச்சி எடுத்தாலே அதில் அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அப்புறம் சோப் போட்டு முகத்தை கழுவிக்கலாம். இப்போது வந்து முகம் சொல்லியாச்சு. காது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, காரில் விட்டுருங்க, அது வந்து நம்ம கவர்டாக போகிறோம். பஸ்ஸில், 2 வீலரில் போகிறவங்க என்ன செய்யணும்னா, காதுக்குள்ளே ரெண்டு காட்டன் பால்ஸ் வச்சு காதுக்குள்ளே அடைச்சிக்கணும். காற்று வழியாக, அதாவது நார்மலாக நம்ம இருக்கிறத விட வண்டியில் 2 வீலரில் எல்லாம் பஸ்லலாம் போகும்போது ஸ்பீடாக போகும்போது அந்த காற்று வந்து காதுக்குள்ளே போய் சைனஸ் அறைகள் ஊதி தண்ணி கோத்துக்கிட்டு ஹெட்டேக் ஃபார்ம் ஆகிடும், தலைவலி வந்துடும், சளி பிடிச்சிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக அந்த, அதாவது ஐயோ தலைவலி தலைவலி தலைவலின்னு தீராத தலைவலி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு, நீங்கள் வந்து 2 வீலரில் போகிறவங்களாவோ இல்லை பஸ்ஸில் டெய்லி போயிட்டு வரவங்களாகவோ இருக்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் இந்த பனிக்காலத்துலையாவது மழை காலத்துலையாவது அந்த காதுக்குள்ளே அந்த காட்டன் வச்சு பாருங்கள். அது வந்து உங்களுடைய அந்த தலைவலியை வந்து அவாய்ட் பண்ணும். இப்போது கேர்ள்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த முடி கொட்டுறதுங்கிற பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. அப்போ வந்து அந்த முடியை வந்து பறக்க விட்டுட்டு போகும்போது சொல்லிட்டேன் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. நைட் வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து கோகனட் ஆயிலை அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த லேசாக விரல் தொடுற சூட்டில் அப்படியே நல்ல தலையில் வந்து மயிர்கால்களில் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து தடவிட்டு நல்லா கோம் பண்ணுங்கள். நல்லா சீவுங்க, சீப்பை வச்சு நல்லா இந்த தலையில் வந்து நல்ல மண்டை ஓட்டில் வந்து அழுத்தம் தெரிகிற அளவுக்கு நல்லா தலையை வாருங்க. தலையை வாரிட்டு முடியை 2ஆக பிரித்து ரெட்டை ஜடை போட்டு மடக்கி கட்டிட்டு அப்படியே தூங்குங்க. நைட்டு வந்து அப்படியே ஃப்ரீ ஹேர் அப்படியே விட்டு தூங்காதீங்க. அது வந்து அது ஒரு டிப்ஸு சொல்லுவாங்க. நைட்டு வந்து நீங்கள் தான் பகல் ஃபுல்லாக லூஸ் ஹேரில் இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நைட்டில் வந்து அப்படியே டைட் பண்ணி கட்டிட்டு தலையை வாரி கட்டி தூங்குனீங்க அப்படின்னா வந்து முடி க்ரோத் நல்லாயிருக்கும். அதே சமயம் முடி கொட்டுறது கொஞ்சம் நிற்கும். இது வந்து டெய்லி பண்ணலாம். அதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டடீடாக இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு 10 மணி நேரம் போல் நம்ம வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் காலையில். ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு ஒரு 6-7 மணி போல் வீட்டுக்கு வரோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், எவ்வளோ வந்து எத்தனை தரம் வந்து யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்சியஸ் இருக்கணும். பொதுவாக வந்து மோஷன் போகிறது வந்து அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் அது பண்ணணும். காலையில் ஒருக்க, ஈவினிங் வந்தோடனே ஒரு டைமிங் மோஷன் போகணும். இதிலெல்லாம் கான்சியஸாக இருக்கணும். இது 2 தான் வந்து ஹெல்த்துக்கு வந்து பேசிக். அதுதான் ஹெல்த், நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அதாவது கழிவுகள் ஒழுங்காக வெளியேறுகிறதா அப்படிங்கிறத யார் கவனிக்கணும், நீ தான் கவனிச்சுக்கணும். உன்னோட உடலை வந்து நீ தான் கவனிச்சுக்கணும். அடுத்தது வந்து அப்போ அந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. காலையில் எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போவோம், ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் மிஞ்சி போனால் 1 லிட்டர் பெட் பாட்டில் அதில் தான் தண்ணி கொண்டு போகிறோம். அதை வந்து ஃபுல்லாக குடிக்கிறதுல அதுலேயும் ஒரு 1/4 பாட்டில் தண்ணி திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும். அப்போது வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, பேரண்ட்ஸு அவன் வந்தோடனே குடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுருங்க. அவனால் முடிஞ்ச அளவு தூங்க போகிற வரைக்கும் அந்த தண்ணி குடிக்கட்டும், பாத்ரூம் போட்டும், தண்ணி குடிக்கட்டும், பாத்ரூம் போடும், இப்படி இருக்கணுங்க. அந்த தண்ணி குடிக்கிறதுல ஒரு கான்சியஸ் வேணும். அப்போ வந்து கிட்னி வந்து முக்கால்வாசி வேலை பார்க்குறது எல்லாமே வந்து இப்போ வந்து ஏசி ரூம்குள்ளே தான் இருக்கும். அதனால் அடிக்கடி வந்து
கிட்னி ஃபெயிலியர், இந்த கிட்னி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து காதில் விழுகுது. அப்போ வந்து அந்த கிட்னிக்கு வெளியில் தெரிகிற பார்ட்ஸுக்கு நம்ம கேர் எடுத்துக்கிறோம், அப்போ உள்ளர உள்ள பார்ட்ஸுக்கும் நம்ம கேர் எடுக்கணும். அதனால் அந்த வந்து தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி நிறைய குடிக்கணும். அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா உணவு. உணவு வந்து ஒரு சரி விகித உணவாக அமையிறது இல்லை. வெளியில் போகிறவங்களுக்கு அறக்க பறக்க அவசர கதியில் தான் அந்த உணவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதோட வெளியில் சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அந்த உணவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யலாம், இதில் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னா, முளைக்கட்டிய தானியங்களை நம்ம வந்து தினமும் ஒரு 2 கைப்பிடி அளவு அதை சாப்பிட்டுக்கலாம். காலையில் கிளம்புற டைமிங்கில் கூட அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம். அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த முளைக்கட்டிய தானியங்களும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எனப்படுகிற காய வைத்த உலர வைத்த அத்தி, உலர்ந்த திராட்சை, பாதாம், முந்திரி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 2 பருப்பு சேர்த்துக்கலாம், சாரை பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாம் வந்து ஒரு 4 நாள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேறு தவிர்க்க முடியாது. அந்த உணவில் வந்து நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். உழைப்பதற்கான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நம்முடைய அடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய ஆரோக்கியத்திற்கான விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.